என்ன சார்? இன்னைக்கு ஸ்பெஷல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி. இதை நீங்கள் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரைஸ்க்கு போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோ. நான் எல்லாமே கால் கப் எடுத்திருக்கேன். தென் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் ரெட் சில்லி, கொஞ்சமாக புளி, ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மல்லி, அது கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கறிவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த அரோமா வர ஆரம்பிக்க பாருங்கள். அந்த ஸ்டேஜில் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா முருங்கை இலையை வந்து நல்லா ஆஞ்சிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு 2 நாள் வந்து நான் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போயே அது வந்து நல்லா முருகலாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கையில் இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே அது வந்து நொறுங்கி வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க, அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து அந்த நம்ம பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது கூடயே சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. அச்சாத்தி.